ஒரு கேவலமான ஒரு மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சிந்தித்து பார்க்கணும். மேல இருக்கக்கூடிய ஆட்கள் அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜியாக இருந்தாலும் சிந்தித்து பார்க்கணும். 20 ஆண்டு 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்து எண்ணற்ற மாணவ செல்வங்களை மேல மேல உயர்த்தி அவர்கள் மூலமாக ஏராளமான என்ஜினியர்களையும் டாக்டர்களையும் IAS ஆபீசர்களையும் உருவாக்கிய அந்த ஆசிரியர் பெருமக்களை 25 ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்தவரை இப்பொழுது போய் நீ ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும்னு சொல்றார்களே, அது அவர்களுடைய நிலைமையை எண்ணி பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கு நியாயம் உணர்வே இல்லையா என்று கேட்க தோன்றுகிறது. இது நியாயம் தானா, அநியாயம் நீங்க நினைத்து பார்க்கலையா? அப்படி சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே எங்களுடைய குற்றம் அல்ல, எங்களுடைய தவறு அல்ல. ஐடி ஆக்ட், RT ஆக்ட், ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன், அந்த ஆக்ட் 2009 கொண்டு வரப்பட்டது பார்லிமெண்டிலே. அது எத்தனாம் தேதி? 1/4/2009 ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. ஏப்ரல் மாசம் உங்களுக்கு தெரியும், 1ஆம் தேதி முட்டாள் தினம். அன்னைக்குதான் அரங்கேற்றம் பார்லிமெண்ட்ல. இரண்டாவது வந்த பிறகு இதுவரைக்கும் இன்னைய வரைக்கும் அது அமுல்படுத்தப்பட்டது என்னைக்குன்னா 2011 தான். அப்பதான் கெசட் பப்ளிகேஷன் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிகேஷன் அப்பதான் கெசட்ல வருது. அது என்னைக்கு பப்ளிஷ் பண்றாங்களோ அன்னையிலிருந்து தான் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். நிறைவேற்றியது 2009, அமுலுக்கு வந்தது 2011. அப்ப அதுல இருந்து இது வரைக்கும் நம்ம பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் இன்னைய வரைக்கும் எந்த அரசாங்கமாவது நீங்கள் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால்தான் உங்களுக்கு வேலை உத்தரவாதம், இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு போகணும். தகுதி தேர்வில் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு PG ப்ரமோஷன் கிடைக்கும். தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால்தான் உங்களுக்கு ஹைஸ்கூல் HM கிடைக்கும்னு இதுவரைக்கும் கல்வித்துறை IAS ஆபீசர்லாம் இருக்காரு, ஏராளமான டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கல்வி அமைச்சர் வேற இருக்காரு, முதலமைச்சர்லாம் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னது உண்டாது? அப்படிலாம் சொல்லாம இப்போ நீ பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரமோஷன், நீ பாஸ் பண்ணாதான் 2 வருஷத்துக்குள்ள நீ பாஸ் பண்ணாதான் நீ வேலையில இருக்க முடியும், இல்லைன்னா மூட்டை கட்டின்னு போன்னு துணிச்சலோடு ஒரு ஜட்ஜி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் ஜட்ஜி தானா அல்லது ஆர்டினரி மேனா? வேதனையா இருக்கு நமக்கு. அப்படி சொல்ல முடியாது. அடுத்து இன்னொன்னு, உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு டெட் எக்ஸாம் தேவையில்லை, PG அசிஸ்டன்ட்டுக்கு டெட் இது பணி நியமனத்துக்கு PGக்கு டெட் அவசியமா? இல்லையே. அப்ப பட்டதாரி ஆசிரியர் PGயாக போகணும்னா ஏன்னா பிரச்சனை PG போடுகின்ற போது டெட் தேவையில்லை, CRB வச்சு போடணும் நம்ம. அப்ப டெட் தேவையில்லாத ஒரு பதவிக்கு பட்டதாரி ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு டெட் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்வது அறிவிலித்தனம். PGயாக பட்டதாரி ஆசிரியர் போகணும்னா அவரை டெட் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்வது முட்டாள்தனம். அதே போல்தான் பட்டதாரி ஆசிரியரை ஹைஸ்கூல் HMமாக போக வேண்டும் என்று சொன்னால் நீ டெட்டில் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லுவது அது ஏற்க முடியாது, அனுமதிக்க முடியாது. அதை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆகவே தெளிவாக நீங்க சொல்லுங்க, பள்ளியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்க, அந்த டெஸ்டில் இருந்து முழுக்க முழுக்க விலக்கு வாங்கி கொடுப்பதுதான் நம்முடைய சங்கத்தினுடைய லட்சிய நோக்கம். அதற்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் பயப்பட வேண்டாம். ஆகவே அதை அரசாங்கம் சார் எந்த வழியில் அதை டேக்கிள் பண்ணணுமோ அதை நாம பண்ணுவோம். அந்த பயம் மனதில் இருந்தால் அடியோடு அகற்ற சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை இன்று உங்கள் மூலமாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம்.
சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த இயக்கம் நம்முடைய பட்டதாரி ஆசிரியர் பெருமக்கள், தமிழாசிரியர் பெருமக்களுடைய நலன்களை பாதுகாப்பதோடு நிறுத்திக் கொள்ளாது. ஆசிரியர் சமுதாயம், அது அவர் இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும், தலைமை ஆசிரியராக இருந்தாலும், பிஜியாக இருந்தாலும், பிஇடியாக இருந்தாலும், அது ஸ்பெஷல் டீச்சராக இருந்தாலும், ஆசிரியர் சமுதாயம் அத்தனை பேரும் எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்று கருதி அவருடைய நலனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம்தான் நம்முடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம். அந்த கழகத்தை, அந்த அமைப்பை மேலும் மேலும் இன்னும் வளர்க்க வேண்டும்.